4வது வந்து டெமாலிஷன் ஆர்டர். டெமாலிஷன் ஆர்டர் வந்து கம்பல்சரி வந்து ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை வந்து ஒரு பஞ்சாயத்துலையோ இல்லை வந்து ஒரு முனிசிபாலிட்டியிலையோ அது அட்ரஸ் ஆகுது உங்களோடது அப்படின்னா அவங்க எடுக்கிற ஸ்டெப்ஸை பொறுத்து அது வயலேட்டடாக இருந்தது அப்படின்னா இமீடியட் டெமாலிஷிங் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸும் இருக்கும். இந்த வீடியோவோட கடைசியில் 2024 மொத்தம் எத்தனை டெமாலிஷிங் ஹோம்ஸ் இருந்துச்சு, எந்த ஏரியாவில் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயில் சொல்கிறேன், கண்டிப்பாக அதையும் பாருங்கள். சரி, இப்படியெல்லாம் இருக்கிறத வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ். இஃப் சம் கேசஸ் நீங்கள் வந்து அன்அப்ரூவ்டில் கட்டிட்டீங்க அப்படின்னா ரெகுலரைசேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அன்ஆத்தரைஸ்டு லேஅவுட்ஸில் வந்து கட்டும்போது சம்டைம்ஸ் அது வந்து ரெகுலரைசேஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ண இடத்துல அவங்க ரெகுலரைசேஷன் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சின்ன ஒரு பெனால்ட்டியோட உங்களுக்கு ரெகுலரைசேஷன் பண்ணி தரதுக்கு வாய்ப்பு 100% இருக்குது. இல்லை நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா ஃப்ளோர்ஸ் கட்டிட்டேன் அப்படின்னா சம் பெனால்ட்டி வந்து கட்டி நீங்கள் அதையும் அப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்சஸும் இருக்குது.